ஒரு திரை நடிகருக்கு பின்னாடி தமிழ்நாட்டு பெண்கள் திரள ஒரு மாட்டாங்க. சாதனையை சொல்லுங்க. அவர் நடிச்சாருன்றது அவருடைய தொழில். அவர் சம்பாதிக்கிறதுக்கு நடிச்சிருப்பாரு. ஆனா இதே இது கூட புரட்சித் தலைவர் நடிச்சாங்க, புரட்சித் தலைவர் நடிச்சாங்க தான், நடிகராக இருந்து வந்தவங்க தான். ஆனா அவங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சியில, புரட்சித் தலைவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அப்புறம் திமுகவுக்கு வந்தார். திமுகவினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. அப்புறம் கருணாநிதி கிட்ட வந்தார். கருணாநிதியோட கூட இருந்தார். கருணாநிதி முதலமைச்சராக வர்றதுக்கு காரணமாக இருந்தார். திமுகவினுடைய வளர்ச்சியில் புரட்சித் தலைவருக்கு பங்கு இருந்துச்சு. திரைப்படம் சினிமாவில் வந்தால் ஒரு சினிமாவிலேயே கருப்பு சிவப்பை காட்டுவார், அண்ணாவை காட்டுவார், இல்லைன்னா வேறு ஏதாவது கொடியை பிடிச்சி காட்டுவார். அந்த கொள்கையை கொண்டு போய் கட்சியை திரைப்படத்தில் கொண்டு போய் புகுத்துனார். பாடலில் 2 வரியை சேர்க்க சொல்லுவார். அது கட்சி சம்பந்தப்பட்ட வரியாக இருக்கும். இப்படியே சொல்லி 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 பல ஆண்டு காலங்கள் பெண்கள் மனசில் இடம் பிடிச்சாரு. பெண்கள்லாம் தான் பிள்ளைன்னு அப்படி கன்னத்தை தொட்டு அப்படியே வலிச்சு அப்படியே முத்தம் போட்ட காட்சியெல்லாம் நாங்கள்லாம் கண்ணால் பார்த்தவங்க பல இடத்துல. அதெல்லாம் இன்றைக்கும் என் கண் முன்னாலே நிற்கிற மாதிரி இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையுமே.